சாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. நம்ம சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ணியாச்சுங்க. சூப்பராக தரிசனம் பண்ணியிருந்தோம். ஈரோட்டில் இருந்து ட்ரெயின் மூலியமாக கோட்டை வந்திருந்தோம். அப்புறம் கோட்டையிலிருந்து பொம்பாக்கு பஸ்ஸில் போயிருந்தோம். அப்புறம் பொம்பையிலிருந்து ஐயப்பன் சன்னிதானம் சபரிமலைக்கு நடந்து போய் சாமி தரிசனம் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்துட்டு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம கோட்டையிலேருந்து ஈரோடு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம இப்போ இருக்கிறது கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன். கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா இன்னைக்கு நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ண போறோங்க. நல்லா மழை வந்துட்டு இருக்குது. மழையோட நம்ம டிராவல் ஸ்டார்ட் ஆக போகுது. ட்ரெயின் நம்பர் 12696 திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய அந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நம்ம டிராவல் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம சபரிமலைக்கு வந்து ஐயப்பன் தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் போறதுக்காக இந்த வீடியோ வந்திருக்கோம். கோட்டையிலேருந்து நம்ம ஈரோடு வரைக்கும் டிராவல் பண்ண போறோம் இந்த ட்ரெயினில். வாங்க மீதி டீட்டெயிலாம் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம். மழை வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 12696 பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் வரப்போகுதுங்க. கரெக்டாக 8 மணிக்கு வந்துட்டு 8:05 இங்கேருந்து டிபார்ட் ஆகும். கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனில் டிஜிட்டல் போர்டு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட் எடுத்துட்டோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். கோட்டயம்லேருந்து ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் அன்ரிசர்வில் 160 ரூபாங்க. இதை நம்ம ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணால் 270 ரூபா வரும். வெளியே வந்து பேச முடியலைங்க. நிறைய சாமிகள் இருக்காங்களா, சரியான க்ரௌடாக இருக்குது, போலீஸில் இருக்காங்க, அதனால் வெளியே பேச முடியல. ட்ரெயினோட மீதி டீட்டெயில் எல்லாமே உள்ள போய் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:50 ஆகுது. நம்ம ட்ரெயின் 8 மணிக்கு. இன்னும் 1 மணி நேரம் 10 நிமிஷம் நம்ம டைம் இருக்குது. வாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போய் வெயிட் பண்ணலாம். கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனில் மொத்தம் 6 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. அப்புறம் 1A சொல்லியிருக்கு, ஒன்று இருக்குது. மொத்தம் 7 ஆச்சுங்க. நம்ம ஈரோடுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. ஈரோடில் வந்து நம்ம கீழே மேலே போவோம். இது மேலேருந்து கீழே வந்து அப்படியே அண்டர் கிரவுண்டில் போக போகிறோம். சபரிமலை சீசனால் பார்த்தீங்கன்னா கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் பூரா பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திரா சாமிகள், கர்நாடக சாமிகள் நிறைய இருக்காங்க. பிளாக் ட்ரெஸ்ஸில் எல்லாமே ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு போகிறது தயாராக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 கொண்டோம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 1ல் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது ட்ரெயின் தான் வரப்போகுது. கொல்லம் ஸ்பெஷல் கூட இதில் வரப்போகுது. அது வந்து 8:15க்கு. நம்ம ட்ரெயின் 8 மணிக்கு வந்து 8:05க்கு எடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த காத்திருக்கும் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வெயிட்டிங் ஹாலில் இருக்குல்ல, அது உள்ளே இருக்குங்க. சுவாமிகள் தங்குற மாதிரி வெளியும் வச்சுருக்காங்க. கோட்டை ரிலேஷன் நல்லா டெவலப் பண்ணி நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நாம் ட்ராவல் பண்ணக்கூடிய 12696 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டிலே வந்துட்டுருக்குங்க. இப்போ திருவிழா வந்திருக்கு. அடுத்து செங்கனச்சேரி, அதுக்கப்புறம் தான் கோட்டயம். 8:17க்கு தான் கோட்டயத்துக்குள்ளே அரைவ் ஆகும். டைம் இப்போ 7:53ங்க. நம்ம ட்ரெயின் டிலேவாக வந்துட்டுருக்கு. இப்போ தான் வேரஸ் மை ஆப்பில் செக் பண்ணோம். 8:17க்கு வந்து 8:22க்கு தான் இங்கேருந்து புறப்படுற மாதிரி போட்டிருக்காங்க. டிலேவாக தான் எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ட்ரெயினுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் காசர்கோட்லேருந்து வந்தே பாரத் போகக்கூடிய ட்ரெயின் நம்பர் 20633 இப்போ வந்து வரப்போகுது. அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்தோன்னா நம்ம ட்ரெயின் வந்துடும் நினைக்கிறேன். நம்ம ட்ரெயினுக்கு ஜென்ரல் பஸ்ஸில் சரியான கூட்டம் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 8:20 தான் உள்ள அரைவ் ஆச்சுங்க. சரியான கூட்டம். ஜென்ரல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாமே ஓடி வந்து இடம் பிடிக்க, ரயில் ரன்னிங்லேயே வந்து ஏறி இடம் பிடிக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது இந்த கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். சபரிமலைக்கு வந்த சாமிகள் மட்டும் இல்லைங்க, நார்மலாக பேச நிறைய பேர் இந்த கோட்டயத்துலேருந்து இந்த ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சென்னை போகிறதுக்கு கொஞ்சம் டிமாண்டாக ஓடக்கூடிய ட்ரெயின் தான். அது சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி வேறீங்க. லிமிடெட் ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். கோட்டயத்தில் இருந்து ஈரோடு வரைக்கும் நம்ம ட்ரெயினோட டீட்டெயிலாம் ட்ரெயின் மூவ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்க்கலாம்.
டைம் இப்போ 8:27ங்க. நம்ம கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. நல்ல க்ரௌட் இந்த ட்ரெயினுக்கு. சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி வேறு, செம்ம ஸ்பீடாக போக போகுது. കൊല്ലം നിന്നും പാലക്കാട് கோட்டயத்திலிருந்து மலையோட நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கே சூப்பராக ட்ராவல் பண்ணி போகலாம் ஈரோடு வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் நம்ம எஸ்எல்ஆரில் தான் ட்ராவல் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த பெட்டியில் பார்த்தா 3 பேர் தான் இருக்கும். கோட்டையிலேருந்து நமக்கு அடுத்த ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் டவுனுங்க. இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர். நமக்கு வந்து மொத்தம் ஈரோடு வரைக்கும் 5 ஹால்ட்டு தாங்க. எர்ணாகுளம் டவுன், திருச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் ஈரோடு ரீச் பண்ணிடுவோம். அதிகாலை 3:30க்கு போகும். அது டிலே ஆகுதா என்னங்கிறத ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். நம்ம கூட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் சூப்பர் ட்ராவலில். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரெயினோட டீட்டெயில் பற்றி பார்த்துடலாங்க. ட்ரெயின் நம்பர் 12696 திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயினுங்க. இது ட்ராவல் பண்ணுற மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 918 கிலோமீட்டர். அது எடுத்துக்கூடிய ஹால்ட் பார்த்தீங்கன்னா 19 ஹால்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் 45 நிமிஷம் எடுத்துக்கு இந்த டைம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் போகிறது கொல்லம், கோட்டயம், எர்ணாகுளம் டவுன், திருச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, அரக்கோணம் வழியாக சென்னை ரீச் பண்ணோம். இது வந்து மாலை 5:15க்கு திருவனந்தபுரத்தில் புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:15க்கு புறப்பட்டு திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயின் தாங்க. ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 110 கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு. வாங்க அந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோங்க. ஏகப்பட்ட ட்ரெயின் பாருங்க நின்றுட்டுருக்குங்க. திருப்பூர் வந்து 2:30க்கு போகும்னு சொன்னாங்க. ஸ்டிக் போடாம போனா அடிச்சா மொக்கடியா இருந்தாலும் இருக்கு. யாருக்கு டைம் இப்போ 9:35. நம்ம எர்ணாகுளம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா இப்போதைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம ட்ரெயினோட இன்னகரல் டேட்டை பற்றி பார்த்துடலாம். May 31, 2006 தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெயினை இன்னகரல் பண்ணியிருக்காங்க. ஒரு 19 வருஷமும் ஓடிட்டு இருக்குங்க. வரக்கூடிய மே 31, 2026 வந்ததுன்னா இந்த ட்ரெயின் வந்து 20 வருஷம் கம்ப்ளீட் பண்ணது. திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்.
9, F7, 10, Room 1, AC Economic Course 11, Room 2, AC Economic Course 12, Room 3, AC Economic Course 13, Room 4, AC Economic Course 14, B3, 83 has 17, B4, 83 has 18, B5, 83 has 19, B6, 83 has 20th. എറണാകുളം ടൗൺ ഒന്നാമത്തെ പ്ലാറ്റ്ഫോമിലേക്ക് അല്പസമയത്തിനുള്ളിൽ എത്തിച്ചേരുന്നതാണ്. ஹலோ பிரேக்லாட் பாஸ், நான் இங்க திருவனந்தபுரம் வந்தேன். இங்க வந்து இல்ல இங்க திருவனந்தபுரம் வந்து வட்டப்பாறை. ஆமா, குறும்பு நேற்று வந்து அங்க நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 9:49ங்க. நம்ம ஒரு 19 நிமிஷம் டிலேவா எர்ணாகுளம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட்டி போயிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்சூர் தான் ஹால்ட்டு. திருச்சூர் வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் டவுன்ல இருந்து 71 கிலோமீட்டருங்க. அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க டிராவலை கண்டிப்பாக பண்ணி போகலாம். இந்த எர்ணாகுளம் டவுன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோச் மிஷன் பார்த்துடலாங்க. 2 SLRD, 4 அன்ரிசர்வ்டு, 10 ஸ்லீப்பர், 3 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி, ஒரு HA1 ஒரு HE1 அப்படின்னு சொல்லி மொத்தம் 22 பெட்டியோட டிராவல் ஆகுது நம்மளுடைய திருவனந்தபுரம் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். கட் பண்ணல அது வந்து 10 லட்சம் அவங்க நடத்துறது மாசம் ஒரு டைம். அதுல நம்ம மக்களுக்கு நம்ம ஜோஸ்வா ஐயா கூட செல்வம் சொல்லி ஒருத்தருக்காக நம்ம அனந்தம் போகலாம். ஹலோ, டைம் இப்போ 11:10. நம்ம திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம்.
டைம் இப்போ 12:10. நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷனை ரீச் பண்ணியிருக்கோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல். காபி கூட பரவாயில்ல, சூடு தான். இதுல நம்மளுக்கு டோர் பெருசா வச்சிருக்காங்களா ஜன்னல்? ஏன்னா ஆமாங்க, இல்லை இது ஓப்பனாகவே இருக்கும். ஓப்பனாக இருக்கும். நம்ம பாக்ஸ் நம்ம கம்பார்ட்மெண்ட். ஆமாங்க. அதே ஐசிஎஃப் கோச் இல்லைங்க, பின்னாடி இருக்கு. அதனால அவரு தைரியமா நீ பார்த்துக்குவாரா? என்னதான் பார்த்தாங்க. அவங்க டிடிஆர் நின்னாலுமே இவங்க உள்ள சாடிடுவாங்க. காலப்புறம் தாண்டா பண்ணிடுவாங்க. ஏங்க ஓடி வரலாமல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நார்த் தாண்டி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு அப்புறம் நம்ம ஈரோடு ரீச் ஆயிடுவோம். அதனால் ட்ரெயின் வந்து ஆன் டைம் தான் வந்துட்டுருக்கு. வாங்க அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணி ஈரோடு வரைக்கும் போகலாம். டைம் இப்போ 2:57. நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 15 நிமிஷம் டிலேவாக திருப்பூர் வந்திருக்கோம். அடுத்து நம்ம ஈரோடு தான் போக போகிறோம். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து சென்னை போகிறதா இருந்தாலும் சரிங்க, இல்லை சபரிமலைக்கு வந்துட்டு நம்ம திரும்ப கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு எங்கே போனாலும் இந்த ட்ரெயின் சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஒரு 8 மணிக்கு எடுத்து ஒரு 3:30 மணிக்கு நம்ம ஈரோடு ரீச் பண்ணிடுவோம். காலைல 10 மணிக்கு நம்ம சென்னையே போயிடலாங்க. சூப்பரான ட்ரெயின் தான் இந்த சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ திருப்பூர் டிபார்ட் ஆகிட்டோம். அடுத்து ஈரோடு தான் போக போகிறோம். அதாவது திருவனந்தபுரம் சென்டர்லேருந்து சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு சூப்பரான ஆப்ஷனுங்க. அந்த மற்ற ஏரியாவுக்கு அந்த எர்ணாகுளம் டவுன், கோட்டயம், திருச்சூர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஏறி காலையில் போய் சேர்றதுக்கு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷனாக இருக்கும். சபரிமலை போயிட்டு வரதுக்கும் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. ஏன்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு 8 மணிக்கு நம்ம ட்ரெயின் ஏறோம்னா ஒரு 3:30 மணிக்கு நம்ம ஈரோட்டில் இறங்கிடலாம். 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா சேலம் போயிடும். ஒரு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் போயிடலாம். சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷனாக இருக்கும். சென்னை மக்களுக்குலாம் வந்து சபரிமலைக்கு வந்தீங்கன்னா இந்த ட்ரெயினை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஸ்லீப்பரில் வந்து பெரிய கூட்டம் இல்லைங்க, ஆனால் ஜெனரல் ஒன்றில் சரியான கூட்டமாக இருக்குது. டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வரது தான் இந்த ட்ரெயினில் பரவாயில்லைங்க. வாங்க அப்படியே நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணி ஈரோடு வரைக்கும் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் நல்லா ஸ்பீடுங்க. 110 வரைக்கும் நல்லாவே தாராளமாக போகிறது ட்ரெயினை. வந்து பார்த்தீங்கன்னா மழை நல்லா வந்துட்டு இருக்குங்க. நம்ம கோட்டையில் புறப்படும் போது சாரல் மலையோட தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க. வெளியில் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தது, மற்றபடி பார்த்தீங்கன்னா மழை வந்துகிட்டே இருக்குது. அதுவும் இந்த இப்போ கடைசியாக பாலக்காடு, கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை, திருப்பூர் வரைக்கும் நல்ல மழையாக வந்துட்டு இருக்குங்க. இப்போ கூட சாரல் மழை அடிச்சுட்டு தான் இருக்குது. ஈரோடு போய் வரப்போ மழை இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போக வசதியாக இருக்கும். வாங்க அப்படி மழை பெய்யுதான்னு பார்த்துட்டு அவளை கண்டிப்பாக பண்ணி போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஈரோடு ரீச் பண்ணிட்டோம். 3:30க்கு வர வேண்டிய ட்ரெயின் 3:45 வந்திருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் டிலே வந்திருக்கு. மற்றபடி ட்ராவலில் சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியே போய்ட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். டைம் 3:50. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நம்ம வந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சிங்க. திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நம்ம ட்ரெயின் ரேக் ஷேரிங் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழா சென்னை எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் நம்பர் 12696 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் சூப்பராக ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். திருவனந்தபுரத்துலேருந்து சென்னை போகிறதா இருந்தாலும் சரிங்க, இல்லை நம்ம சபரிமலைக்கு போயிட்டு செங்கனூர் கோட்டயம் இங்கேருந்து ஏறி ஈரோடு சேலம் சென்னை போகிறதுக்கும் சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன் தான் இந்த ட்ரெயின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சபரிமலை வீடியோ ஃபுல்லாகவே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வேக்கில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் விளாக்.